ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துகிறவரும் நமக்கு பாதைகளை காட்டுகிறவருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் சோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வேதமே வெளிச்சம் என்கின்ற இந்த காலை தியானத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தின்படி, உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். நீங்கள் அனுபவிக்கிற சோதனையே அல்லாமல் வேறொரு சோதனை அவர் கட்டளையிடுகிறதும் இல்லை. சோதனைகள் 3 விதங்களிலே வருகிறது. ஒன்று, சோதனையை நாமே உருவாக்கி கொள்ளுகிறோம். நெருக்கடிகளை நாமே உருவாக்கி கொள்ளுகிறோம். பிரச்சனைகளை நாமே உருவாக்கி கொள்ளுகிறோம். அதனால் சோதனை வருகிறது. 2வது, பிசாசு சில சோதனைகளை கொடுக்கிறான். அவருடைய சோதனைகளை அறிந்து, அவருடைய தந்திரங்களை அறிந்து, அவருடைய செயல்பாடுகளை அறிந்து நீங்களும் நானும் செயல்பட வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, அது மாத்திரமல்லாமல் தேவனும் சில சோதனைகளை கொடுக்கிறார். கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார் என்று வாசிக்கிறோம். பாருங்கள், சோதனைகள் பல விதங்களிலே வந்தாலும், பாரங்கள் நம் மேலே இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களால் முடியாத ஒன்றை, தாங்கிக் கொள்ள முடியாத ஒன்றை, அல்லது நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிற நன்மைக்கு ஈடாக இந்த பாரங்களை எம்மாத்திரம் என்று சொல்லுகிறார். எனவே ஆண்டவரை நம்பியிருப்போம். பாரத்தை எடுத்து வைத்துவிட்டு பரம அழைப்பை நோக்கி, பந்தய பொருளை பெறும்படி தேவனை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்ன கர்த்தர் நம்முடைய பாரங்களை நீக்குவாராக. ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் பலவிதமான பாரங்களோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் இந்த பார சுமையிலிருந்து விடுதலை பெற்றுவிட்டதற்காக உமக்கு நன்றி அப்பா. அப்படி மகிமை உண்டாகட்டும். தாங்கிக் கொள்ள, சகித்து கொள்ள, பொறுத்து கொள்ள, ஏற்றுக்கொள்ள உடைய பிள்ளைகளுக்கு பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென்.